ஹலோ மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேஜேகேஎஸோட மெயின் கேரக்டரான யூஜி இட்டதோரியை பற்றி தான். நம்ம அவரோட ஆர்ஜின் அப்புறம் அவரோட ஃபுல் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வெறித்தனமான அனிமி ஃபேனாக இருந்தால் இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போட எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம யூஜி இட்டதோரோட ஆர்ஜினை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அது நம்மளுக்கு கிளியரா புரியும். அது மட்டும் இல்லாம நம்ம யூஜிட்டதோடைய அப்பா அம்மாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி வரும். அதுவும் அவங்க அம்மாவோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போகும். அது மட்டும் இல்லாமல் இதை வளவலன்னு பேசாம ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து யூஜியோட அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லிடுறேன். அதாவது யூஜியோட அவங்க அம்மா பேர் பார்த்தீங்கன்னா காவோரி இட்டாதோரி, யூஜி அவங்க அப்பா பேர் ஜின் இட்டாதோரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம காவோரி இட்டாதோரி வந்து நம்ம கெஞ்சாக்கோவோட ப்ரொசஸ் ஆகிருப்பாங்க. இதை வந்து நம்ம ஜின் இட்டாதோரி அவங்க அப்பா, அதாவது நம்ம யூஜியோட தாத்தா ஆல்ரெடி கண்டுபிடிச்சி நம்ம சொல்லியிருப்பாரு. நம்ம ஜின் இட்டாதோரி அதை பெருசாக எடுத்துக்கல. அதனால பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் போய் பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ கெஞ்சாக்கோ எதுக்கு காவோரி இட்டாதோரியை ப்ரொசஸ் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஞ்சாக்கோ 1000 வருஷமா, அதாவது நம்ம சுக்குனா செத்ததுலேருந்து வந்து நிறைய ட்ரை பண்ணியிருப்போம் நம்ம சுக்குனாக்கான பெஸ்ட் வெசலை கிரியேட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே ஒரு 3 வெசல்ஸை கிரியேட் பண்ணியிருப்பான். அந்த 3 வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட், அதாவது அது வந்து ஃபெயிலியர் மாடல்னு சொல்லிட்டு அதை விட்டு அதை வந்து வேற ஒரு கேப்சூல் மாதிரி இடத்துல அடைச்சி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் எல்லா வழிகளும் ட்ரை பண்ணி முடிச்சு கடைசியில் வேற வழியே இல்லாமல் அவன் வந்து கேர்ஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் அப்புறம் ஹியூமனை கலந்து ஒரு இதை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பான் இந்த ஒரு நம்ம யூஜி இட்டாதோரியை. ஆக்சுவலாக யூஜி இட்டாதோரியை உருவாக்குனதே பார்த்தீங்கன்னா கெஞ்சாக்கோ வந்து சொல்லலாம். கெஞ்சாக்கோ வந்து உருவாக்கினது எதுக்குன்னா, நம்ம சுக்குனா இவன் உடம்புக்குள்ளே போயிட்டா சுக்குனாவை வச்சு வந்து நம்ம இந்த உலகத்தை ஆண்டுக்கலாங்கிறது தான் நம்ம கெஞ்சாக்கோட மெயினான பிளான் இருந்துச்சு. பட் சுக்குனா வேற லெவலில் திரும்பி விட்டுருப்பான். அதெல்லாம் வந்து நம்ம ஜேஜேகே பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூஜி இட்டாதோரி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பவர்ஃபுல்லாக இருந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கர்ஸ்டு மேட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ள அதிகமாக இருந்ததுனால அசால்ட்டாக ஷார்ட் புட்டோட வேர்ல்டு ரெக்கார்டே முடிச்சிருப்பான். அந்த பால்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம ரியல் லைஃப்பில் தூக்குறதுக்கே. பட் அதோட வெயிட்டே அசால்ட்டாக முடிச்சிருக்கானா. அப்போ யோசிச்சு பார்த்துக்கலாம் அவருக்குள்ள இருக்க பவர் எவ்வளோன்னு. அந்த டைம்ல ஏன் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும் இவனுக்குள்ள ஒரு கேர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, இவனே ஒரு கேர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுக்குனாவோட வெசல், இவன் எப்படி இந்த சுக்குனா வந்து இவனுக்குள்ள வந்தான், இதுக்கான மெயின் காரணமும் கெஞ்சுக்கோ தான். கெஞ்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம யூஜி இட்டாதோரிக்கு இது போகணும்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு பக்கத்தால் வந்து அந்த ஒரு கேர்ஸ்டு ஆப்ஜெக்ட் வந்து வச்சிருப்பான். அதாவது சுக்குனாவோட விரலை வச்சிருப்பான். இந்த ஒரு விரலை தேடி நிறைய டீமன்ஸ் வரங்காட்டி வேற வழி இல்லாமல் கடைசியில் நிறைய சண்டைகள் போட்டு அவன் அந்த விரலை வந்து இவனே முழுகி இவனுக்குள்ள சுக்குனாவை கொண்டு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சுக்குனா வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணியிருப்பான் நம்ம யூஜி இட்டாதோரியை கண்ட்ரோல் பண்ண. பட் நம்ம சுக்குனாவே நம்ம யூஜி இட்டாதோரி ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சிருப்பான். கடைசியில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும், நம்ம ஜேஜேகே பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி இட்டாதோரி அவங்க அம்மா வந்து பொசஸ் ஆனதுக்கு காரணமும் இப்போ வந்து இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி இட்டாதோரி பவர்ஃபுல்லாக இருந்ததுக்கு காரணமும் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்பா யாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ் போட ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.